வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மஞ்சள் பூசணி வைத்து சூப்பராக ஒரு கஞ்சி இல்லைன்னா சூப் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன பூசணி இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட எந்த மஞ்சள் பூசணி என்றாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை இப்போ கட் பண்ணி இதில் ஆஃப் மட்டும் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷுவராக நீங்கள் இதை குக் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் தாராளமாக இதை சாப்பிட்லாம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் நல்லா குக்காகி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் குக் பண்ணுறோமோ அதில் சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். குக் ஆகும் போதே அந்த பம்கினோட அந்த வாசனை நல்லா நமக்கு தெரியும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்துட்டுருக்கு. எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு அது வெந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்குங்க. இப்போதைக்கு இவ்வளவும் போதும். அப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். தேங்காய் துருவல் வேண்டான்னா விட்டுருங்க. ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். உப்பு எல்லாமே இந்த நேரம் நீங்கள் சரி பார்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 3 பீஸ் இல்லைன்னா 4 பீஸ் எடுத்து நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அந்த சூப்பு இல்லைன்னா அந்த கஞ்சியோட டெக்ஸ்டர் நமக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் இருக்கும். இது போல் நீங்கள் நல்லா மசிச்சு விட்டால் போதும். நல்ல மஞ்சள் நிறத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான பூசணி கஞ்சி இல்லைன்னா பூசணி சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதை சாப்பிடும்போது கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்லாம். நைட் எடுத்துக்க வேணாம், ஏன்னா காலையில் அப்புறம் உங்களுக்கு சீக்கிரமாக பசிக்கும். அதனால் மத்தியானம் சாப்பிட்லாம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை சாப்பிடும்போது இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் காரத்துக்கு சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மேலே சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கலை. அப்படியே சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மஞ்சள் பூசணி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை ஒரு நேரம் உணவாகவே நீங்கள் சாப்பிட்லாம். வாசமாய் பாசமாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.